வணக்கம். குழந்தைகளை சாதனையாளராக உருவாக்குவது எப்படி என்பதுதான் இந்த பதிவின் தலைப்பு. வசதிகளும் வாய்ப்புகளும் இருந்தாலும் எல்லா குழந்தைகளும் வளர்ந்து பெரியவர்களாகும்போது சாதனையாளர்களாக உருவாவதில்லை. பண வசதியும் பிற வசதிகளும் கொண்ட பல குழந்தைகள் பிற்காலத்தில் எந்த சாதனைகளும் செய்யாமல் சாதாரணமானவர்களாகவே இருந்து விடுகின்றனர். அதே சமயத்தில் ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில் வளர்ந்தாலும் சில குழந்தைகள் தன் முயற்சியால் ஏதேனும் சாதித்து இந்த உலகில் தங்கள் இருப்பை பதிவு செய்து விடுகின்றனர். குழந்தை வளர்ப்பு முறையும் ஆளுமை பண்புகளுமே குழந்தைகளை சாதனையாளர்களாக உருவாக்குகின்றன. குழந்தைகளை சாதனையாளராக பெற்றோர்கள் மிக சிரமப்பட வேண்டும். வீர தீர பராக்கிரமங்களை செய்ய வேண்டும். அவ்வாறு சாதனையாளராக குழந்தைகளை உருவாக்குவது மிக மிக கடினம் என்ற கருத்துக்களையே பெரும்பாலான பெற்றோர்கள் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் அவ்வாறெல்லாம் கிடையாது. சாதாரண விஷயங்களிலிருந்தே சாதனைகள் தொடங்குகின்றன. சிறுவயதிலிருந்தே சரியான குழந்தை வளர்ப்பு முறையை பெற்றோர் கடைபிடித்து வந்தால் குழந்தைகளை சாதனையாளர்களாக உருவாக்க முடியும் என்று சாதனை ஊக்கம் பற்றி பல ஆய்வுகளை மேற்கொண்ட உளவியல் அறிஞர் மெக்லிலேண்ட் என்பவர் கூறுகின்றார். அவ்வாறான சரியான குழந்தை வளர்ப்பு முறைகளில் முதன்மையானது குழந்தைகளிடத்தில் சுதந்திரமாக செயல்படும் ஆற்றலை உருவாக்குவதாகும். குழந்தையை தானாக சாப்பிடுமாறு ஊக்குவிப்பது, தானாக உடையணிந்து கொள்வதை மகிழ்ச்சியுடன் ஆதரிப்பது போன்றவை சாதனை ஊக்கத்தை குழந்தைகளிடத்தில் வளர்க்கும் பெற்றோர் நடத்தைகளாகும். குழந்தைகளுக்கு கழிவறை பயிற்சிகளை இளம் வயதிலேயே கற்பிப்பதும் அவர்களிடத்தில் சுதந்திரமாக செயல்படும் உணர்வை தூண்டி வளர்க்கும். நீண்ட வருடங்களாக நடத்தப்பட்ட உளவியல் ஆய்வு ஒன்றில் மிக இளம் வயதிலேயே கழிவறை பயிற்சி பெற்ற குழந்தைகள் 26 வருடங்கள் கழித்து அதிக சாதனை ஊக்கம் கொண்டவர்களாக மாறியிருந்தது கண்டறியப்பட்டது. மேலும் இவர்கள் எல்லா செயல்களையும் தன்னால் செய்ய முடியும் என்ற மனப்பாங்குடனும் தன்னம்பிக்கையுடனும் அணுகியது ஆய்வில் கண்டறியப்பட்டது. குழந்தைகளின் ஆற்றல்களை தெரிந்து கொண்டு அந்த ஆற்றல்களுக்கு உட்பட்ட எல்லை வரை சவாலான இலக்குகளை பெற்றோர் குழந்தைகளுக்கு நிர்ணயிக்க வேண்டும். எக்காரணம் கொண்டும் யதார்த்தத்திற்கு புறம்பான இலக்குகளை நோக்கி குழந்தைகளை ஊக்குவிக்க கூடாது. குழந்தைகளால் சாதிக்கக்கூடிய இலக்குகளை நிர்ணயித்த பெற்றோர் அந்த இலக்கை அடையும் வண்ணம் அமையும் குழந்தைகளின் நடத்தைகளை ஊக்குவிக்க வேண்டும். உதாரணமாக அ ஆ இ ஈ அல்லது ABCD எழுத்துக்களை 2 வயது குழந்தை சொல்ல இயலாத நிலையிலும் தொடர்ந்து அவ்வெழுத்துக்களை கற்று ஒப்பிக்குமாறு ஊக்கப்படுத்தி வர வேண்டும். அக்குழந்தை பல முயற்சிக்கு பின் முதன்முறையாக எழுத்துக்களை ஒப்பிக்கும் போது கட்டி பிடித்தோ ஒரு முத்தம் கொடுத்தோ அல்லது ஒரு சாக்லேட் கொடுத்தோ மகிழ்ச்சியுடன் ஊக்கப்படுத்த வேண்டும். முதல் 2 வயது வரை குழந்தைகள் விளையாடும் போது அல்லது ஏதாவது செயல்களை செய்யும் போது பெற்றோர் அவர்களுடனேயே அருகில் இருந்து தேவையான உதவிகளை செய்து வருவது பிற்காலத்தில் குழந்தைகளை மாபெரும் சாதனையாளர்களாக உருவாக்கும். இவ்வாறு தன் பெற்றோர் அருகில் இருக்கும்போது முயற்சி மேற்கொண்ட குழந்தைகள் பிற்காலத்தில் மிகுந்த நம்பிக்கையுடனும் ஆவலுடனும் அனைத்து விஷயங்களையும் அணுகும். புதிய புதிய திறன்களை தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்கும். தன்னிடமுள்ள திறமைகளை தானே மதித்து பெருமை கொள்ளும். வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை தோல்வியடையும் வாய்ப்புகளாக கருதாமல் சமாளித்து வெற்றி கொள்ளும் சவால்களாக எடுத்துக்கொள்ளும். கேரோல் டெக் என்னும் உளவியல் நிபுணர் குழந்தைகள் எவ்வாறு சாதனையாளர்களாக உருவாகிறார்கள் என விளக்கும் போது முயற்சியால் திறமைகள் அனைத்தையும் வளர்த்து கொள்ள முடியும் என்றும் நம்பிக்கை கொள்ளும் குழந்தைகளே சாதிக்கும் குழந்தைகளாக உருவாகிறார்கள் என்று தெரிவிக்கின்றார். எல்லா திறமைகளுமே தொடர்ந்து செய்யும் முயற்சியின் பலனாக வளர்த்து கொள்ளக்கூடியவையே. வாழ்க்கையில் இறுதியாக ஒருவர் அடையும் வெற்றி அவரின் தொடர் முயற்சியின் பலனாக விளைவதாகும். இதை உணராத பல அறிவாளிகள் கூட தற்காலிக தோல்விகளால் மனம் துவண்டு நிரந்தர தோல்வியாளர்களாக மாறிவிடுகின்றனர். எனவே திறமைகள் முயற்சிகள் மூலம் வளர்ச்சியடையும் என்னும் நல்ல நம்பிக்கையை குழந்தைகளிடத்தில் பெற்றோர் ஏற்படுத்த வேண்டும். பெற்றோர்களின் பின்வரும் செயல்பாடுகள் ஒரு சாதாரண குழந்தையையும் சாதனை குழந்தையாக்கும். சற்றே கடினமான ஆனால் நடைமுறையில் சாத்தியமாகக்கூடிய இலக்குகளை நிர்ணயித்து அதனை அடைய குழந்தைகளை ஊக்கப்படுத்துதல்,
குழந்தைகளின் சிறு சிறு வெற்றிகளை பாராட்டி கொண்டாடுதல், தோல்விகளும் கற்றுக்கொள்வதின் ஒரு பரிமாணமே என குழந்தைகளை உணரச் செய்து தோல்விகளை ஏற்றுக்கொள்ளச் செய்தல், குழந்தைகளின் மனதில் தோல்வி பயத்தை போக்கி வெற்றி அடைய வேண்டும் என்று ஊக்கத்தினை உருவாக்குதல், முயற்சி திருவினையாக்கும் எனும் நம்பிக்கையினை குழந்தைகளின் மனதில் விதைத்தல். இவைகளை உங்கள் குழந்தை வளர்ப்பில் கடைபிடித்து சாதிக்கும் குழந்தைகளை உருவாக்கி சாதனை படைக்கலாமே. நன்றி, வணக்கம்.